ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னாக்க ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம்ஸை பற்றி தான். ஓல்ட் ஏஜ்னாலே கூடவே ப்ராப்ளம்ஸுங்கிற வார்த்தை ஏன் வருது அதான் எனக்கு தெரியல. ஓல்ட் ஏஜ்னா ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கணுமா, அது என்ஜாயபுளாக இருக்கக்கூடாதா? அதாவது முதுமையிலையும் நம்ம ஜாலியாக இருக்கிறது எப்படி, முதுமையாக இருந்தாலும் அதை எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதுமை அண்ட் ஹெல்தி. முதுமையாக இருந்தாலும் நம்ம வலுவாக இருக்க முடியுமா, அதையும் பார்க்கணும். இன்னும் நம்ம திடீர்னு ஒரு நாளைக்கு முதுமையாகிறது நமக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு ஆகிடும் எல்லாருமே. என்ன முதல்ல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் காலேஜ் போகிறா, அப்புறம் அவளுக்கு வேலை கிடைக்கணுமே, அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுது, அப்புறம் எல்லாத்தையும் நம்ம பொறுப்புகள் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது நம்மளுக்கு வயசாகிடுது, நம்ம முதுமையில் காலடி எடுத்து வச்சுட்டோம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு வலிகள் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஏகப்பட்ட பாடியில் நம்மளோட உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுது. இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கலாம், என்னெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது மாதிரி நம்ம ட்ரிக்கெல்லாம் பண்ணிட்டாங்கனாக்க, அதாவது கொஞ்சம் ஸ்ரத்தையும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த முதுமையை கூட எப்படி ஜாலியாக நம்ம கழிக்கலாம், இந்த முதுமைங்கிறத நம்ம எப்படி விரட்டலாம், அப்படி நம்மளை பார்த்து நம்ம ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம பிறர்களுக்கு நம்ம தெரியும். அதனால் 50 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். அது 50 வயசுலேருந்தே பார்க்க போனால் 30லேருந்தே இதெல்லாம் கவனிச்சுக்கிறதுல அதான் சொல்கிறேன், ஒரு ஓட்டம் தான் பிடிக்கிறோம். நம்ம லைஃப்பில் ஒரு ஓட்டமாக இருக்குது நம்மளுக்கு எல்லாமே. அந்த ஓட்டம் பிடிக்கிற இதில் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதில் ஒன்று நம்மளோட உடல், நம்மளை கவனிச்சுக்கிறதே கிடையாது. அதனால இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்க சின்ன சின்ன இதுதான், ஆனாக்க அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினோம்னாக்க நம்ம உடலை எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். பார்க்கலாமா ஒவ்வொன்றா? நமக்கு வயசானாலே ஒரு சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இருக்கும். அதாவது காமனாக இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன். மறதிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், களைப்பு. அதுக்கப்புறமா மூச்சரிக்கும், மூட்டு வலி, முதுகு வலி, இந்த எலும்பு பிரச்சனைகள், இது எல்லாருக்குமே இருக்கும். அதில் இதில் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு குறைச்சலாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். நான் சொல்கிற சில இதை தவிர்த்து கூட இன்னும் நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சில இதெல்லாம் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் இரவே ஊற வச்சுட்டு மார்னிங் சாப்பிடணும். இதெல்லாமே ஊற வச்சு சாப்பிட்றது, சோப் பண்ணணும். ஓவர் நைட் சோப் பண்ணி அப்புறம் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது, அது ஃப்ரை கூடவே கூடாது. ஸோ அதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது பாதாம், ஆல்மண்ட்ஸ். அது பாருங்க, பாதாம் இது அவ்வளோ நல்லது. இந்த பாதாமில் இருக்கிற இதை நான் சொல்லவே வேண்டாம். இதில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, இதில் இருக்கிற சத்து இருக்குது பற்றியா, இதை நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுல. ஆல்மண்ட்ஸுங்கிறது ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா மறதிங்கிறது வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. இதை ராத்திரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3லேருந்து 5 அவ்வளோதான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. மறுநாள் காத்தால ஏந்துட்டு அதை தோலியை எடுத்துவிட்டு சாப்பிடணும். தோலியோடு சாப்பிடாதீங்க, சாப்பிடவே கூடாது. தோலியை எடுத்துவிட்டு நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். அது மென்று சாப்பிட முடியாதவா வேணால் இடிச்சுட்டோ அரைச்சுட்டோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பல்லெல்லாம் சரியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னாக்க அப்படியே கடிச்சிட்டு சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் போது நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களோ அதோட ஒரு 5 பாதாம் பருப்பை முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சுட்டு இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. மறதிங்கிறது உங்கள் கிட்டக்கே வராது, மூளை நல்லா வேலை செய்யும், களைப்பு இருக்காது. இது ஆல்மண்ட்ஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லா பிரச்சனையும் விட சரும பிரச்சனை, முகத்தில் சுருக்கம்ங்கிறது வரவே வராது, பொலிவு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலாச்சனா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவா. நம்ம என்ன சொல்கிறோம், கொத்துக்கடலை சொல்கிறோம். இதை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காலாச்சனா, அதாவது கருப்பு கொத்துக்கடலை. இது நம்ம யூஸ் எப்போ பண்ணுறோம்னாக்கா நவராத்திரி போது தான் சுண்டல் பண்ணணும். அது சரஸ்வதி பூஜைக்கு அப்புறம் அழகாக அதை ஒதுக்கி வச்சு விட்றோம். நம்ம இது யூஸே பண்ணுறது இல்லை. ஆனால் இதை டெய்லி பேசிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். டெய்லி ராத்திரி ஒரு கைப்பிடி நினச்சி வச்சுருக்கோம், இல்லை வேணும்னா கொஞ்சம் நிறையாவே நினச்சி வச்சுட்டு வேக விட்டுட்டு சாப்பிடணும். இதை அப்படியே சாப்பிட முடியாது பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே சோப் பண்ணினாலும் நம்மளால சாப்பிட முடியாது.
அதனால இதை சோக் பண்ணிட்டு வேக விட்டுட்டு மறுநாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட நீங்கள் சாலட் மாதிரியும் சாப்பிடலாம். இதோட காம்பினேஷன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நிறைய விஷயம் நம்ம காம்பினேஷன்ஸ் போடுவோம் இல்லையா, அதில் வந்து இந்த இல்லை இதை நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டில் சுண்டல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டெய்லி ஒரு கைப்பிடியான கண்டிப்பாக சாப்பிடணும். இது வந்து எலும்புகளுக்கெல்லாம் அவ்வளோ பலம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது இதில். கலாச்சனான்னு என்னமோ கொத்துக்கள்லான்னு இதில் எல்லாம் என்ன இருக்க போகிறதுன்னு மாத்திரம் இதை இதுவாக நினச்சின்றதையும் இதெல்லாம் வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதிலெல்லாம் அவ்வளோ பவர் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதை வந்து ராத்திரி சோப் பண்ணிவிட்டு காத்தால சாப்பிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திராட்சை. இந்த வர்க்க திராட்சை நம்ம டெய்லி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோமே, ஏதாவது இன்னும் பெருசாக பாயசம் வடை அதெல்லாம் இல்லைனாக்கா திராட்சையை வச்சு நைவேத்தியம் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு ரோலே இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனாக்க நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருந்தானாக்க கண்டிப்பாக திராட்சை சாப்பிடணும். இதை 5 to 10 பீசஸ், அதுக்கு மேலே நீங்கள் ராத்திரி சோப் பண்ணக்கூடாது. 5லேருந்து 10 திராட்சை ராத்திரி இதை ஊற வச்சுடுங்க, கார்த்தாலே இருந்துன்னு சாப்பிடலாம். நம்ம சில பேருக்கு மாடிப்படி ஏறி இறங்கினா மூச்சு இறக்கும், இரும்பு சத்து இருக்காது, டயர்ட்னஸ் வரும், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல். இது எல்லாத்துக்குமே ஒரே மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தான். ஸோ திராட்சை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு அதிகம் அப்புறம் மாமி நான் பாத்ரூம்லேயே விழுந்து கிடக்கேன்னு சொல்லக்கூடாது, சரியா? 5லேருந்து 10க்குள்ளே அவ்வளோதான் சாப்பிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் ரசம் கூட்டு எல்லாத்துக்கும் வறுத்து குழம்பு எல்லாத்துக்கும் போடுறோமே அந்த வெந்தயம் தான், ஒரு மெந்தியம், ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இதில் இருக்கிற ஒரு இது இருக்குது பாருங்க, இதில் இருக்கிற பவர் அது வந்து யோசிச்சே பார்க்க முடியாது. இது எலும்புகளுக்கெல்லாம் பலம் தரும்னு நமக்கு தெரியுது. வெந்தயத்தில் அவ்வளோ நல்லது. நிறைய பேர் ஸ்ப்ரவுட் பண்ணியே அதை சாப்பிட்றாங்க. ஸ்ப்ரவுட் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, இது டபுள் ட்ரிப்பிளாக ஆகிடும் இதில் இருக்கிற பவர். அதனால இதையும் 1 டீஸ்பூன் நீங்கள் ராத்திரி ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலத்தில் ஏந்தினோடனே இதை வெந்தயத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அதோட ஜலத்தையும் குடிச்சிடணும் நீங்கள். அது அவ்வளோ நல்லது. டயபெட்டிஸ்க்குள்ள இது அவ்வளோ, இந்த டயபெட்டிஸே இருக்காது உங்களுக்கு. சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது இது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் இது எதிரி. இது நீங்கள் கொலஸ்ட்ரால் இருந்தால் கண்ணை மூடின்னு இதை டெய்லி சாப்பிட்லாம். உங்களுக்கு அந்த பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்காது, எலும்பு பலப்பெறும், டயபெட்டிஸ் இருக்காது. ஸோ இன்னும் வேறு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து வெறுமனே தாளித்து கொட்டுற ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை குழம்புக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதெல்லாம் இல்லாமல் மெந்தியத்தை இனிமேல் நம்ம மெந்தியத்தை சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி உடம்ப நம்ம நன்னா வச்சுக்கலாம், அதை யோசிங்க. அந்த மாதிரி இனிமேல் அப்புறம் மெந்தியத்தை பார்த்தோன்னா நம்மளோட இது ஃப்ரெண்டாகிடும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முளை கட்டிய தானியங்கள், ஸ்ப்ரவுட் பீன்ஸ். இது வந்து பச்சை பயிறு. இதுலெல்லாம் அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ எனர்ஜி. இது வந்து உடம்புக்கு எனர்ஜி தருது. இந்த டயர்ட்னஸ் வருது பார்த்தீங்களா, அந்த களைப்பெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் போயிடும். ராத்திரி கண்டிப்பாக ஊற வைங்கோ. ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு 2 days ஆகும். அதை பண்ணி கூட நீங்கள் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டெய்லி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு பச்சை பயிறு இப்படியே சாப்பிட்டா, ராவாக சாப்பிட்டா ஒத்துக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்டீமில் வச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாப்பிடணும், ரொம்ப நல்லது. இப்போ நான் சொல்கிற ஐட்டம் எல்லாமே டாக்டர்ஸ் சொன்னதா. இது நான் என்னமோ எட்டுக்கட்டி சொல்கிறேன்னு மாத்திரம் நினச்சிக்காதீங்க. நானும் ஒரு 10 இடத்துல படித்து டாக்டர்ஸ் சொல்கிறது, டயட்டீஷியன் சொல்கிறது, அந்த ஒரு இதில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸு கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இருக்கணும். உங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன். என்ன இருக்குது, இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லை, ஒரு 4-5 ஐட்டம்ஸ் காமிச்சேன் இல்லை. இதுலேருந்து ஏதாவது 1 or 2 ஐட்டம்ஸ் தான் நீங்கள் சாப்பிடணும் டெய்லி பேசிஸில். நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும்லாம் சாப்பிடக்கூடாது, அது நமக்கு தாங்காது. அதனால் ஏதாவது 1 or 2 ஐட்டம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதை நம்ம டெய்லி சாப்பிடணும். நம்ம உடம்பு நன்னா இருக்கணும். நம்ம வந்து யாருக்கும் ஒரு இதுவாக, நம்ம ஒரு முதுமை வந்தாலே ஒரு தளர்ச்சி வந்துடுறது பாருங்க. அதே மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரியும் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும், நம்ம பொட்டியாக இருக்குது பாரமாகிடுவோமோ அப்படின்னு வேண்டாவது தள்ள மட்டும் மண்டையில் போட்டுப்பாங்க. இதெல்லாம் போட்டுக்காதீங்கோ. நம்ம நல்லா சாப்பிடணும், நம்ம நல்லா நடக்கணும், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கோங்க. மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் வச்சுக்கோங்க. நிறைய சிரிங்கோ. சிரித்தாலே சொல்லுவா வந்து முகத்தில் வந்து ரிங்கிள்ஸ் வராதுன்னு. எந்த இடத்துல ரிங்கிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சிரிச்சா ரிங்கிள்ஸே வராது, அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்தது என்னன்னு பார்க்குறீங்களா, எள்ளு.
இந்த வெள்ளை எள்ளு நிறைய பேர் யூஸ் பண்ணுவா, நிறைய பேர் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுவா. ரெண்டுமே ஈக்குவல் இதுதான், ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் எனர்ஜி தான். இந்த எள்ளில் இருக்கிற சக்தி இருக்கு பார்த்தீங்களா, இது சொல்ல முடியாது, அந்த அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு எலும்பில் ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒன்று வரும், அதாவது எலும்பு தேய்மானம் இருக்குது, மூட்டுகள்லாம் ஒரு பலமே இருக்காது, மாடிப்படி ஏறி இறங்க முடியாது, நடக்க முடியாது, இந்த அளவுக்கு இருக்குது இல்லையா. அவர்கள் எல்லாருமே ராத்திரி என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆறு 1 டீஸ்பூன் எள்ளை நல்லா ஊற வச்சுருக்கோம், கார்த்தால அதை மின்னு சாப்பிடுவோம். பாலில் இருக்கிற சக்தியை விட பன்மடங்கு சக்தி கால்சியம் இந்த எள்ளில் இருக்குது. இது கால்சியம் கஜானான்னே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு எள்ளில் ரொம்ப கிடக்கு பவர்லாம். அதனால் அதை நம்ம விட்டுவிடலாமோ? விடவே கூடாது. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம், எள்ளு உருண்டை பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் அதில் வெல்லம் இந்த மற்ற பொருள்கள்லாம் சேர்க்குறோம்ல, இது என்ன பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அது மாத்திரம்தான் சாப்பிட்றோம். ஒரு ஸ்பூன் எள்ளு அப்படியே உங்கள் உடம்புக்கு கிடைச்சி விட்ருது. அதனால் இந்த எள்ளை நம்ம விடவே கூடாது. நீங்கள் மகாராஷ்டிரியன் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க சாலட்ஸ்லாம் கூட எள்ளும் வேர்க்கடலையும் அவங்களோட கிச்சனில் எப்போவுமே நம்ம எப்படி தோசை மிளகா அப்படி வச்சுக்கிறோம், அதே மாதிரி அவங்க வந்து எள்ளும் வேர்க்கடலையும் கலந்து வச்சுருப்பாங்க, பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே போடுவாங்க, சப்ஜியில் எல்லாமே போடுவாங்க, பொரியல் இதெல்லாம் இறக்கறச்சே இந்த எள்ளை போட்டு இறக்குவாங்க. அது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதோடு இல்லை, உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் இது எல்லாமே கொடுத்து விட்றது. ஸோ கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கணும். இது என்னன்னு பார்க்குறீங்களா, வால்நட், அக்ரோட்னு சொல்கிறா, தமிழில் இதுக்கு வந்து இன்னும் வாதுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லாருக்குமே வால்நட்னு எல்லாருக்கும் புரிகிற ஒரு இதில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வால்நட் பாருங்கோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிரெயினோட ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறா பாருங்கோ. அது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னாக்க, இந்த வால்நட் வந்து டெய்லி நீங்கள் ராத்திரி ரெண்டு இது நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு காத்தால சாப்பிட்றணும். எதுவுமே நீங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிடணும். இதில் உடனே உப்பை தூவுறேன், இன்னொன்று சர்க்கரையை தூவிக்கிறேன், அதெல்லாம் பண்ணவே கூடாது, உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ இந்த அக்ரோட் ஆர் பாதாம் வால்நட்டு சாப்பிட்றதுனால என்னன்னாக்க நம்மளுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. பிரெயின் இது வந்து மூளைக்கு அவ்வளோ நல்லது. அதுதான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். இது பிரெயினோட ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரெயினுக்கு அவ்வளோ நல்லது, நரம்பு தளர்ச்சி ஏற்படாது. நீங்கள் ரெண்டு இது நீங்கள் ராத்திரி ஊற வச்சுட்டேன்னாக்கா, இது வந்து வால்நட்டுனா அது என்ன உடம்புல சூடு இது கிளப்புமா அந்த மாதிரி இதெல்லாமே டவுட்டே வேண்டாம். ஏன்னாக்கா அது சூடெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. நீங்கள் அப்படியே அதை கடிச்சு அப்படியே சாப்பிட்ற வேண்டியதுதான். ஓகேயா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், டேட்ஸ், அதுக்கப்புறம் முனக்கா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, உலர் திராட்சை. இதுவும் திராட்சை தான், எனக்கு இதோட பாருங்க சைஸ் வந்து பிக்கராக இருக்கும். இதுக்குள்ள விதைகள், அதாவது இதோட சீட்ஸ் அது இருக்கும், நிறையாவே இருக்கும் இந்த இதில். ஸோ இது ரெண்டுமே உடம்புக்கு அவ்வளோ சக்தியை கொடுக்கக்கூடியது. அண்டு இதில் என்ன எனக்கு ரொம்ப எனர்ஜி பூஸ்டர்ஸ் இதெல்லாம். இது வந்து எனக்கு ஒரு இது சின்ன ஒரு இதுவும் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிற பேரிச்சம்பழமும் திராட்சையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிக் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு, ஏன்னா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாமா படாதாங்கிறது அவங்க தான் சொல்லணும். டாக்டர்கிட்ட போய் கேட்குறதுல ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா எதுவுமே நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ஐட்டம் எல்லாம் பற்றி நம்ம கிளாரிஃபை நம்ம பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு, நோ டவுட். ஆனாக்க ஒரு திடீர்னு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிலது நம்ம பாடி ஏற்றுக்கும், சிலது ஏற்றுக்காது. இப்போ இந்த மெந்தியம் எள்ளு இதெல்லாம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சாம்பாரில் கறியில் குழம்புலன்னு போட்டுருக்கோம். ஆனாக்க இந்த மாதிரி டேட்ஸ் அண்டு திராட்சை இதெல்லாம் வந்து திடீர்னு நம்ம சாப்பிட்டோன்னே சர்க்கரை அளவு ஒரு வேளை ஜாஸ்தி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா கொத்துக்கடலை, அது வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் டாக்டர்ஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஓகேயா. நம்ம என்ன பார்த்தோம்னாக்க ஒரு 9 விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம், பார்த்தோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதுலேருந்து ஏதோ ஒரு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 இல்லை 2, அதுக்கு மேலே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அதை முதல்ல சாப்பிட்டு பாருங்க. ஒரு 15 நாள்லேயே பாருங்க உங்கள் உடலில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் தெரியும்னா, பிரமிக்க வைக்கக்கூடிய மாற்றம் உங்கள் உடம்புல இருக்கும். ஒரு எனர்ஜி வரும், களைப்பெல்லாம் போயிடும், நம்ம மூட்டுக்கெல்லாம் ஒரு புதுவித லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு 30 நாளில் கண்டிப்பாக தெரியும். அதனால் எனக்கு பொறுமையை விடக்கூடாது.
நம்ம ஓல்டு ஏஜாக இருந்து நம்ம ஓல்டு ஐட்டமே புலம்புறத்தை விட்டுட்டு நம்ம எப்படி நம்ம உடம்பை நம்ம மேம்படுத்திக்கலாம், ஒரு இதுவாக இருக்கலாம், நம்ம சிரிச்சுட்டு எப்படி இருக்கலாம், இந்த முதுமையை வந்து எப்படி சிரிச்சுட்டு நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணலாம், அது இயற்கையை ரசிக்க கற்றுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்த்தால ஏந்தின உடனேயும் கொஞ்சமாக ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கணும், அது ஒரு டம்ளர் குடியுங்கோ. அதுக்கப்புறம் பிராணாயாமம் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பால்கனிலேருந்து பார்த்துட்டு இப்படி ஒரு இயற்கையை ரசிக்க கற்றுக்கணும். நம்ம ஒரு பூக்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தாலே போகிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ அதனால இதை பாருங்க, இங்கே நான் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இந்த 9 ஐட்டமும் வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பாருங்க. இங்கே நான் இது வரைக்கும் என்ன நான் சொன்னேனோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது 1 or 2 ஐட்டம்ஸ் அதை மாத்திரம் சாப்பிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு டாக்டர் ஆர் டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் இனிமேல் இந்த மாதிரி சாப்பிட்றதா இருக்கேன், இதை நான் சாப்பிடலாமா டாக்டர் அப்படின்னு ஒரு தடவை கேட்டுருங்கோ. ஏன்னாக்க நம்ம வந்து அங்கே சொல்கிறா இங்கே சொல்கிறா யூடியூப்பில் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்த அப்புறம் எனக்கு இது கெடுதலாக ஆகிடுது, எனக்கு இன்னும் இது மாதிரி ஆகிட்டேன், இன்னும் பேலன்ஸ் இன்னும் வேறு மாதிரி போயிடுதுன்னு அந்த மாதிரி ஒரு குறையை நம்ம வச்சுக்கக்கூடாது. அதனால நம்ம கேட்டுவிட்டு இது நம்ம உடலுக்கு இது நல்லது, இது நம்மளுக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் தைரியமாக நீங்கள் ஆரம்பிங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. ஸோ என்ன எல்லோரும் ஓல்ட் ஆகிட்டல மாமி, வயசாக எடுத்தா உங்களுக்குலாம் கேட்காதீங்கோ. நம்ம எல்லாருக்குமே நம்ம வயசுக்கு தான், அதாவது 40 தாண்டிட்டாலே அப்புறம் 40 50 தாண்டிட்டாலே நம்ம எல்லாரும் ஓல்டுன்னு வச்சுக்க வேண்டியதான். ஆனால் என்ன, நம்ம ஓல்டாக இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும். எப்போவுமே ஒரு புன்சிரிப்பை முகத்தில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நத்திங் லைக் தட். அதனால நம்ம உடம்ப என்னென்னைக்கு நம்ம பராமரிக்கணும், நம்ம என்றைக்கும் அதை சீராக வச்சுக்கணும், பிரத்தியாருக்கு பாரமாக இருக்கக்கூடாது. இதை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அப்படியே இது மாதிரி டக்குன்னு இது கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, இதை ஸ்லோகன் மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதனால இதெல்லாம் உங்களுக்கு எது உங்களுக்கு ஒத்து வர்றதோ, உங்கள் உடம்புக்கு எது சரின்னு படுறதோ அதை செய்யுங்க. ஓகேயா? Bye friends, take care.